தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நடிகர் சூர்யாவோட ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கருப்பு திரைப்படம் வந்து திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, நடிகர் சூர்யா ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து கருப்பு அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இணைகிறாங்க. இல்லை வந்து அந்த படத்தோட வேலைகள் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்ருக்கு. டீசர் வந்துச்சு, ட்ரெய்லர் வந்துச்சு, பாடல்கள் சாயபயங்களோட பாடல்கள் இதெல்லாம் வந்தபோதே படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே கிரியேட் ஆச்சு. காரணம் என்னென்னா, எங்கேயுமே வந்து ஃபேன்ஸை வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்காத வகையில் தான் அந்த டீசர், ட்ரெய்லர், பாட்டு எல்லாமே இருந்துச்சு. படமும் இன்றைக்கி வெளியாக இருக்குது. படத்தோட ஒன்லைன் என்ன, படம் எப்படி வந்திருக்கு, இதை பற்றியெல்லாம் பேசுவோம். இந்த படத்தோட ஒன்லைனே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்லைனாக தான் வந்திருக்கு. அதாவது நீதியை காப்பாற்ற வேண்டிய நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாமே வந்து சரியாக இருந்தால் கடவுள் எதுக்கு அப்படின்றது தான் ஒரு ஒரு சொல்லப்படாத ஒரு ஒன்லைனாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு அப்பா மகள் ரெண்டு பேரும், பிரபல மலையாள நடிகர் இந்திரன்ஸ் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. இந்த அப்பாவும் பொண்ணும் வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா வராங்க. வரும்போது இவங்க ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பேக்கில் வந்து ஒரு 65 பவுன் நகை இருக்குது. வழக்கமாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து திடீர்னு ஒரு ட்ரெயின் விட்டு இறங்கும் போது அது திருட்டுக்கான இடமா நம்ம ஊகிக்கக்கூடிய மாதிரி ஒரு திருடு நடந்துருது. இந்த கொண்டு போன இந்த திருடப்பட்ட நகை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த குடும்பம் வாங்கவும் செஞ்சிடறாங்க. ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நகைக்கு ஆசைப்படுற காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து இது வந்து நீதிமன்றத்து மூலியமாக தான் நீங்கள் இந்த நகையை வந்து வாங்கணும், நீங்கள் அங்கே போய் ஒருத்தரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவையும் மகளையும் ஸ்டேஷன்லேருந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போனால் 7 கிணறு குற்றவியல் நீதிமன்றத்தை படத்தில் காமிக்கிறாங்க. அந்த மொத்த கோர்ட்டையும் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய வில்லன், படத்துடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி தான். அவர் பேர் வந்து பேபி கண்ணன். இந்த பேபி கண்ணன் வந்து எப்படி இருக்காருன்னா, நிறைய படங்களில் பார்த்த வழக்கறிஞர்லாம் நிறைய ஒரு மோசமான ஒரு வழக்கறிஞராக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அவரும். ஊழல் செய்கிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, பொய் சொல்கிறாரு. அழகாக ஜெயிக்க வேண்டிய ஒரு கேஸை வந்து இழுத்தடிச்சு வரக்கூடிய தன்னுடைய இவங்களெல்லாம் தனக்கான வழக்கு கொடுக்குறவங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு இழுத்தடிச்சு அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்கி கடைசியில் வந்து அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு ஆள், அவரை கண்டா வந்து ஒரு மொத்த நீதிமன்றமே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரவுடிங்லேயும் உள்ள வச்சிருக்காரு, அந்தளவுக்கு வந்து நீதிபதியை வந்து கையில் போட்டு வச்சிருக்காரு. அதனால் ஒரு வழக்குன்னு போயிடுச்சுன்னா, பேபி கண்ணன்ட்ட போயிடுச்சுன்னா, பேபி கண்ணன் மொத்தமாக வந்து கறந்துட்டு தான் விடுவார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. அப்படியே இருக்க சூழலில் அப்பாவும் பொண்ணும் நகைக்காக போய் பேபி கண்ணன்ட்ட தான் போய் கொடுக்குறாங்க. சார் எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. பேபி கண்ணன் அந்த நகையை வாங்கி கொடுக்காம அவர் சில விஷயங்களில் ஈடுபட்டு அந்த நகையை எப்படியாவது எடுத்துடலாம், நம்ம வந்து அந்த செலவுகள் எல்லாம் பார்க்கணுன்னா இந்த வழக்கை கொஞ்சம் இழுத்தடிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு வேலைகளை பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன தந்தை இந்திரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கருப்புசாமி முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு வேண்டுறாரு. எப்படியாவது வந்து இந்த கேஸை வந்து எனக்காக வந்து ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். கருப்புசாமியான சூர்யா வந்து ஒரு மனிதாவாக தான் எடுக்கிறார். இப்போ கோர்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய, நம்ம கடவுளாக பார்த்துட்ருக்க நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், ஏன்னா லார்டுன்னு சொல்லி தான் வந்து ஒரு வழக்கே நடக்குது ஒரு நீதிமன்றத்தில். அவ்வளோ மரியாதையாக ஒரு லார்டுன்ற இடத்துல தான் ஒரு நீதிபதி இருக்கார். அப்படி இருக்க நீதிபதி சரியாக நீதி கொடுக்காமையும் தாமதிக்கிறங்காட்டியும் இல்லை ஏமாத்துறங்காட்டியும் வெளியில் இருக்க ஒரு கடவுள் வந்து ஒரு வழக்கறிஞராக உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறார். இப்போ போய் ஒரு கடவுளால் இந்த வழக்கை ஒரு மனுஷனாக மாதிரி இந்த வழக்கை வந்து ஜெயிக்க முடியுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு கருப்போட பேலன்ஸ் கதைகள்லாம் நகருது. படத்தோட முதல் பாதி எப்படி இருக்குன்னா, அப்பா மகனுக்கான நீதியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக மாறுற கடவுள் வேற ஒரு திருப்பத்தையும் சந்திக்கிறாரு. திருப்பத்தை சந்திக்க போகும்போது ஒரு கடவுளுக்கு ஒரு வில்லனான ஒரு மனிதனுக்கும் அந்த ஈகோ கிளாஸ் சில விஷயங்கள் நடக்குது. இந்த ஈகோ கிளாஸில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, கதையை சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குது, இந்த நீதிமன்றம் எப்படி செயல்படுது, இந்தியாவில் ஒரு நீதியை பெறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சின்ன சின்ன லேயராக ஆர்ஜே பாலாஜி வந்து திரைக்கதையிலையும் கதையிலையும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் வச்சு இந்த மொத்த படத்தையும் வந்து இயக்கியிருக்காரு. முதல்ல சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒன்லைனே ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்லைன் தான். ஏன்னா வந்து நம்ம நிறைய நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கு இடையான ஒரு நீதி வழக்கறிஞருக்கும் இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு கோணத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரியும் இந்த கருப்பு உள்ள ஒன்லைன் மாதிரியும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே படத்தோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறது இறுதி வரையுமே சொல்லணும்னா, இந்த திரைக்கதையில் வந்து எங்கேயுமே வந்து சோர்வு ஏற்படவே இல்லை. அதனாலே என்ன ஆகுதுன்னா, லாஜிக் மீறல்கள் பொதுவாக இந்த மாதிரி சாமி படங்களுக்கு இருக்கான சில லாஜிக் மீறல்களாக இருக்கும் இல்லையா. கடவுள் திடீர்னு வருவார், அவர் குதிரையில் வருவார், இல்லை எதுலையாவது வருவார், வந்து அவ்வளோ பேர் அடித்து காலி பண்ணுவார். தெலுங்கு படங்கள்லாம் சில கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மீட்டரில் இருந்துச்சுன்னா ரொம்ப அவைவாக ரொம்ப லாஜிக் மீறலாக இருக்கும். பட் இதில் வந்து லாஜிக் இல்லை தான், பட் இருந்தாலும் அதை வந்து லாஜிக் இல்லைன்னு தெரியக்கூடாது ஆடியன்ஸுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்திலே அந்த திரைக்கதை வந்து ரொம்ப கச்சிதமாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே சூர்யா வந்ததுக்கப்புறம், சூர்யா வந்து படத்தோட 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றார். ஆனால் அவர் எப்போ வராரோ அப்போ இருந்து இறுதி வரையும் அவர் எப்பெல்லாம் வருவார் அப்படின்ற ஒரு சூழலையும் ஒரு எதிர்பார்ப்பையும்
அந்த கதையில் கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல முடிவு. அதுதான் ரொம்ப பலம், அந்த படத்துக்கான பலமும் அதுதான். நம்ம பொதுவாக பார்த்துருப்போம், ஒரு குறிப்பிட்ட சாமி படம், இப்போ மூக்குத்தி அம்மன்லேயே ஆர்ஜே பாலாஜி சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதோட சாயலெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கடவுள் வரார், அதாவது கருப்பு சாமி. கருப்பு சாமின்னா நம்ம எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர் எல்லையிலையும் ஒரு கருப்பு சாமி இருப்பார். அவர் 18ஆம் படி கருப்பாக இருப்பார். 18ஆம் கருப்பு மாதிரி ஏதோ எல்லா கருப்பு, அந்த கருப்பு, பேட்டை கருப்புன்னு ஏதாவது ஒரு வித்தியாசமான கருப்பு எல்லா எல்லையிலையும் இருக்கும். ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு கருப்பு சாமின்ற மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு கருப்பெல்லாம் வச்சு ஒரு, அதாவது இந்த ஒரு சாதாரண கருப்பு சாமியில் என்னென்ன வெரைட்டி கொண்டு வர முடியும், என்னென்ன கடவுளை கொண்டு வர முடியும்னு அதுக்கு ஒவ்வொரு லுக்காகவும் கேரக்டராகவும் வந்து சில விஷயங்களை அவர் வந்து சூர்யா வடிவமைச்சிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த 18ஆம் படி கருப்பு வரும்போது, கிளைமேக்ஸில் அந்த சீன் வரும்போது அவரோட மேக்கிங் வைஸாகவே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த கருப்பை காட்டும்போது ஒரு கலர் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க ரெட்டிஷாக வந்து டோட்டலாக வந்து சீன் முழுக்க வந்து சிவப்பு லைட்டிங்ஸில் தான் நடக்கிற மாதிரி அந்த வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக நம்மளால் வந்து இது எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி கதையை, இந்த மாதிரி சாமியை, அது கருப்பு தான், அவர் தான் அந்த சீனை ஹோல்டு பண்ண போகிறார். அந்த ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணணுன்றது வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப பிளான் பண்ணி நல்லாவே அதை எக்ஸிக்யூஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கதையாகவும் வந்து எங்கேயுமே சோர்வு கொடுக்காம ஒரு இறுதி வரையுமே நமக்கு சரி என்ன நடக்க போகுது, அடுத்தது என்னன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எந்த விதத்துலையும் இந்த படத்தை பாதிக்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தான் சொல்லணும். நடிகர் சூர்யா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு திறனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஒரு நல்ல நடிகர்ன்ற பேரில் இருக்கார். பட் இருந்தாலுமே என்னதான் நல்ல நடிகராக இருந்தாலும் வெற்றிக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு கடந்த சில படங்களாகவே சூர்யாவுக்கு ஒரு நல்ல வெற்றி படம் அமையாமல் இருந்த சூழலில் இந்த படம் வெளியே வந்திருக்கு. இதுலேயுமே வந்து நிறைய காட்சிகளில் அவர் எப்போ சீனில் வராரோ அப்போ இருந்து எண்டு வரையுமே அவருக்கான காட்சியில் அவர் தான் இருக்கார். அதுதான் சூர்யாவோட ஸ்பெஷல். அவர் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்பி தான் அவர் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக வந்து படத்தில் ஸ்மோக் பண்ணுறதில்ல, மற்ற ஆல்கஹால் இதெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணி தான் அந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணணும்னு ஒரு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவர் சும்மா சாதாரணமாக வந்தால் கூட அவரோட அன்பான ரசிகர்கள் வந்து அதுக்காக வந்து பெரிய விசில் அடித்து ரொம்ப கொண்டாடுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இந்த படத்தில் கருப்பாக வந்து 2-3 இதில் வராரு. அவர் வரும்போது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படத்தோட டைட்டில் கார்டே வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அந்த அருவாலை வந்து தோல் மேலே பின்னாடி போட்டு நிற்கிற டைட்டில் ஷாட்லேருந்து எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் வரையுமே ஃபுல் பிளெஜ்டாக வந்து இந்த படம் வந்து சூர்யாவுக்கான படமாக தான் உருவாயிருக்கு. அதில் எந்த விதமும் அந்த மாஸ் வந்து எங்கேயுமே குறையக்கூடாதுன்னு தான். அதே நேரத்தில் அந்த மாஸில் லாஜிக் விஷயங்கள் எங்கேயும் சொதைப்பிடக்கூடாதுன்றதுக்காகவும் ஆர்ஜே பாலாஜி வேலை செஞ்சுருக்கிறது இந்த கதைக்கு தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் சூர்யா இருக்கார், சூர்யா கருப்பாக இருக்கார். ஆனாலுமே வந்து கருப்பு சாமியாக இருக்கிற இடமும் சரி, சூர்யாவாக இருக்கிற இடமும் சரி, தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடிய அந்த ஆக்டிங் ஸ்கில்லையும் அவர் வச்சுருக்காரு. அதேமாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்து சூர்யா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நடிகர்கள் இந்திரன்ஸு, நட்டி நடராஜ், ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, சுவாசிகா இவங்களுக்கு எல்லாமே கூட அந்தந்த கேரக்டர் சரியாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஆர்ஜே பாலாஜி இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் அதுக்குண்டான கேப்பபிளான நடிகர் தான். பட் இருந்தாலுமே வேறு யாராச்சும் வில்லனுக்காகவே சில நடிகர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஏன்னா என்ன பண்ணாலுமே கடைசியில் வந்து ஆர்ஜே பாலாஜி எப்படி மாட்டிக்குவார், எப்படி வந்து சிக்கிக்குவார் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அவரோட அந்த ஆக்டிங்கில் தெரிஞ்சிடறங்காட்டி அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி போகிற மாதிரி ஆயிடுது. மேபி பெட்டர் தென் வேறு ஏதாவது ஒரு ஆக்டரை வந்து அவர் நடிக்க வச்சுருந்தா கூட நடிக்க வச்சிருக்கலாம்ன்றதான் ஒரு சகஷனாக இருந்திருக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது. இசை மியூசிக் வந்து சாய் அபயங்கர் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள்ட்ட வந்து இசை அபயங்கர்னே வந்து ரொம்ப செல்லமாயிட்டார் அவர். ஏன்னா அவரோட இண்டி ஆல்பம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத விட எல்லாமே வந்து ரசிகர்களால் ரொம்ப பார்க்கப்பட்டு ரொம்ப வைரலாகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாகவே இருக்குது. சாய் அபயங்கர்னால நல்ல காதல் பாடு போட முடியும், நல்ல பின்னணி இசைகளை கொடுக்க முடியும் அப்படின்ற இருந்தவருக்கு கருப்பு மாதிரியான ஒரு பெரிய மாஸ் படத்தை அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அனிருத் வந்து என்ன இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு இப்போ நகர்ந்து வந்துட்டார் சாய் அபயங்கர். அந்த மாஸை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாருன்னா அனிருத்தோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அத்தனை வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கார். அந்த சூழலில் வந்து கருப்புக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். பல காட்சியோட மாஸ் மூமெண்ட்டே அந்த பிஜிஎம் தான் இருக்குது. கங்குவாவில் வந்து நிறைய சூர்யாவோட முந்தைய படமான கங்குவாவில் நிறைய இடங்களுக்கு தேவையில்லாமல் மிக்சிங் வந்து ரொம்ப சவுண்டு ஹெவியாக போய் ரசிகர்கள் அதுவே பெரிய குற்றச்சாட்டை வச்சு அந்த படத்துக்கு அதுவே பெரிய நெகட்டிவாக மாறிச்சு. அந்த எல்லாம் ரொம்ப கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் வராரு அவர் கருப்பு சாமியாக வரும்போது அந்த ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மேலே அந்த சவுண்ட் மிக்சிங் போகக்கூடாது. போய் ரொம்ப இறைச்சல் ஆகிடுச்சுன்னா அதுவே பெரிய நெகட்டிவாக மாறிடும். இது என்ன பெரிய ரொம்ப மாசாக இருக்குன்ற மாதிரி ஆகிடும்ன்றதுக்காக அது ரொம்ப ஷட்டிலாக வந்து ரொம்ப எந்த இடத்துல பிஜிஎம் போடணும் எங்கே போடக்கூடாது, ரிப்பீட்டட் பிஜிஎம் அதிகமாக இல்லை. அது ஒரு நல்ல முடிவு இந்த படத்தில். ஏன்னா தொடர்ந்து சில படத்தில் ஆரம்பத்தில் 2 வரையும் ஒரே பிஜிஎம் வேறு மாதிரி போட்டுட்ருப்பாங்க. சில இடங்களில் சில காட்சிகள் வந்தால் கூட மொத்தமாக பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து பிஜிஎம் இருக்குது ஆனால் இல்லை, பட் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. டெக்னிக்கலாகவும் வந்து ஆர்ஜே பாலாஜி
ஒரு கடவுள் சாமி படத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் எல்லா படத்துலையும் நிறைய படங்கள் பார்த்துட்டோம். டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம்னு சொல்லி டெக்னிக்கலாகவும் சினிமோட்டோகிராஃபர் ஜி.கே. விஷ்ணு வந்து அவருமே ரொம்ப நல்ல ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மியூசிக் கிட்டலாம் வைக்கிறாங்க, செட் ஒர்க்கு, அப்புறம் குறிப்பாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வந்து இது சில நீதிமன்ற காட்சிகளெல்லாம் வந்து நிறைய பேர் நிற்க வைக்கிற அந்த க்ரௌடு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர்லாம் இருப்பாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப செலவு பண்ண மாதிரியான ஒரு பிம்பத்தை அது செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவு பண்ணது வந்து காட்சிக்கு வந்து ரொம்ப பலமாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த செலவினங்கள் ரொம்ப வந்து பலவீனமாக அமையலை. பார்க்கும்போது ஓகேப்பா, நல்லா செலவு பண்ணி ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு பெரிய கமர்ஷியல் படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் மொத்த படத்தையும் பார்த்து முடிக்கும்போது தோணுது. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்தோட நீதிமன்றம், சட்டம், அப்புறம் வந்து நியாயம், தர்மம், இந்த நேர்மை, இதை சார்ந்து இந்த படங்களோட மொத்த கதைகளாக இருக்கங்காட்டி அதோட வசனங்களும் ரொம்ப கூர்மையாக சில இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து நீதிமன்றத்துக்கு வந்தோன்னா தண்டனை கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்கு வரோம், ஆனால் நீதிமன்றத்துக்கு வரதே ஒரு கட்டத்தில் வந்து தண்டனையாக மாறிடுது அப்படின்னு ஒரு வசனம் வருது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தோட அவலநிலை, நீதித்துறை வந்து விரைவாக வழக்கு நடத்தாதது ஒரு ஒரு பக்கம். அப்புறம் பல நீதிமன்ற கட்டடங்கள் இன்றைக்கி இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டி அது பராமரிப்பு அப்போ பண்ணிட்டு இருந்தாலுமே நிறைய இடங்களில் வந்து அது இடிஞ்சு விழுகிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் அதை சார்ந்து இருக்கிற பல வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஆட்களாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப செழிப்பாக ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் பண்ணிட்டு அவங்களாம் சிலமே அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க. பட் நீதிமன்றம் அந்த மாதிரி அவ்வளோ நிலையில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு மெசேஜாகவும் சரி, அதே நேரம் அந்த மெசேஜ் ஓவர் டோஸ் ஆகாமல் இது ஒரு மக்களுக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குன்ற அது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் கூட, ஆனால் அதில் வந்து அது எவ்வளோ உண்மையாக அதை மாற்ற முடியுன்றதுக்காக வந்து ஆர்ஜே பாலாஜி குழுவினர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. எந்த விதத்துலையும் ஏமாற்றம் அளிக்காத ஒரு நல்ல கமர்ஷியல் படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் தேட்டர் விட்டு வெளில வர வேண்டியதாக இருக்குது. சூர்யா ரசிகர்களுமே கொண்டாடிட்டு அந்த படத்தை விட்டு வெளில வரதையும் பார்க்க முடியுது. அதனால் வந்து இந்த கருப்பு சூர்யாவுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, ஒரு ஏமாற்றம் அளிக்காத படமாக தான் திரைக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.